கிருஷ்ணகிரி அருகே உணவக தாக்குதலில் போலீசாருக்கு பயந்து இருசக்கர வாகனத்தில் தப்ப முயன்ற நபர் கார் மோதி படுகாயமடைந்துள்ளார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரதீப். வணக்கம் பிரதீப், இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பந்தாரப்பள்ளி கிராமத்தில் பிரபல ஓட்டல் இயங்கி வருகிறது. அதாவது சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் பந்தாரப்பள்ளி கிராமத்தில் இந்த உணவகத்தில் பணிபுரிந்து மேலாளர் விஷ்ணு என்பவர் பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் பந்தாரப்பள்ளி கிராமத்தின் அருகே உள்ள கெஞ்சிப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த அகர்நிவாஸ் என்பவருக்கும் இந்த உணவக மேலாளர் விஷ்ணு என்பவருக்கும் நேற்று முன்தினம் இரவு ஓட்டல் அருகே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது அகர்நிவாஸ் ஓட்டல் உரிமையாளரை பகுதியிலிருந்து கத்தியை எடுத்துக்கொண்டு அவரை தாக்க வெட்டம் என்ற ஓடி வெட்டம் என்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் அங்கு நின்று கொண்டிருந்த காரை கண்ணாடியை உடைத்தும் உணவகத்தில் இருந்த கண்ணாடிகளை உடைத்தும் அகர்நிவாஸ் அராஜகப்பட்டார். இந்த நிலையில் அப்பகுதியில் இருந்த வாடிக்கையாளர்கள் அதனை சமூக வலைத்தள வீடியோ பதிவிட்ட நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக மேலாளர் விஷ்ணு குடும்பப்புலி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த நிலையில் தலைமறைவாக இருந்த அகர்நிவாஸ் நேற்று காலை வேப்பனப்பள்ளியிலிருந்து குந்தாரப்பள்ளி சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்துள்ளார். அப்போது அப்பகுதியில் இருந்த போலீசாரை கண்டவுடன் தப்ப முயன்ற போது எதிர்பாராத விதமாக பின்னே வந்த கார் அவர் மீது மோதியது. இது அவர் படுகாயமடைந்த நிலையில் அப்பகுதியில் இருந்தவர்கள் உடனடியாக அவரை மீட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுமதித்திருந்தனர். இந்த நிலையில் ஏற்கனவே ஓட்டல் தாக்குதலில் தேடப்பட்டு வந்த அகர்நிவாஸை பகுதியில் இருந்த பொதுமக்கள் பிடித்திருந்த நிலையில் தற்போது அது மீது குடும்பப்புலி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி பிரதீப். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.